ஆதாரமாக இருப்பது மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூலாதார சக்கரம் எப்படின்னா, இடுப்புக்கு கீழே நமக்கு இருக்கக்கூடிய பகுதியில அமைஞ்ச டெம்பரேச்சர் இருக்கு இல்லைங்களா? அதை விட கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமா எங்க இருக்குன்னா, ஆசனவாய் பகுதியில தாங்க இருக்கும். ஏன்னா உடலோட ஒரு சைட்லயே நமக்கு வந்து ஒரு சின்ன துளை மாதிரி ஏற்படுறதும் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஆசனத்து உள்ள போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியா மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இருக்காதுங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். மூலம் இந்த பைல்ஸ் தொடர்பான பிரச்சனைகள், அதுவும் பெண்கள் அதிகமாக இதனால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். எதனால இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் ஏற்படுது. பேரே பாருங்களேன், மூலம். நம்மளுடைய உடலுக்கு ஆதாரமாக இருப்பது மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூலாதார சக்கரம் எப்படின்னா, இடுப்புக்கு கீழே நமக்கு இருக்கக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடியது. இதில் ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனை, இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இம்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கும் பொழுது தான் உங்களுக்கு மூலம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. பொதுவாக இந்த ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னங்க? அது என்னதான் ஒரு பிரச்சனை, நமக்கு வந்து சர்ஜரி தான் தீர்வுன்றாங்க, இல்லை சரியாயிடும்ன்றாங்க, திரும்ப வருன்றாங்க, இதனால் பெரிய அவஸ்தையாக இருக்கே, அது என்னங்க மூலம் அப்படின்னா, நிறைய பேருக்கு மோஷன் போகக்கூடிய இடத்தில் ஆசனவாய் பகுதியில் வரக்கூடிய சில பிரச்சனைகள். பொதுவாகவே உங்கள் உடலில் நார்மலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்குது இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக எங்கே இருக்குன்னா, ஆசனவாய் பகுதியில் தாங்க இருக்கும். ஏன்னா உடலோட ஒரு மையப்புள்ளி மொத்த உஷ்ணமும் அந்த இடத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போது ஆசனவாய் பகுதியில் உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா, அதை குளிர்ச்சி தன்மையாக குளிர்ந்த நிலையில் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, ஏற்கனவே ஹீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை இன்னும் நல்லா ஹீட் ஆக்கி அதை வந்து வேதனைப்படுத்தி திரும்பவும் நோயை வர வச்சுக்கிறோம். இதுதான் எல்லாருமே பண்ணுறது. ஸோ பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, நமக்கு இந்த மாதிரி பௌத்திரம் பிரச்சனை இருக்குது, மூலம் இருக்குன்னா அது தானாக வர்றது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகளால், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, உணவுகளால் வரக்கூடிய பிரச்சனை தான். அப்போது ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம், சில விஷயங்கள் செய்கிறோம். என்னென்ன செய்கிறதுனால உங்களுக்கு பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ வருது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல காரமான உணவு சாப்பிட்றது, அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, கரெக்டாக இந்த மாதிரியான உணவு முறைகள் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க. அதே மாதிரி அது கூட தண்ணீரே குடிக்கிறது கிடையாது. சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை விட ஆசனவாய் பகுதியில் நமக்கு என்ன ஆகும், இன்னும் உஷ்ணம் அதிகமாகுது. இதனால் என்ன ஆகுது, உடலில் ஒரு வறட்சித்தன்மை, ட்ரைனஸ் ஏற்படுது. மலமும் வறண்டு போய் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தவறு என்னென்னா, ரொம்ப நாளாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே விட்டுடுறீங்க. கான்ஸ்டிபேஷன் தானே பார்த்துக்கலாம், 2 நாளுக்கு ஒரு வாட்டியோ 3 நாட்களுக்கு ஒரு முறையோ மோஷன் போய்க்கலான்னு விட்டுடுறீங்க. அதுதான் நமக்கு பைல்ஸாக உருவெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனஸில், ஆசனவாய் பகுதியில் இன்டர்னலாக உள்பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுது, வீங்கி. ஸோ ஒவ்வொரு முறை நீங்கள் அந்த ஸ்டூல்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா, வறண்ட மலம் என்ன செய்யுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணுதுங்க. டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும், அது அப்படியே ஒரு காயமாக வெளியேற்றி, காயமாக உருவாக்கி அந்த மலத்தை வெளியேற்றுது. அப்போ அந்த காயம் என்ன ஆகுது, ஆறுறதுக்குள்ள திரும்பவும் நம்ம மோஷன் போகிறோமா, அடுத்த நாள் திரும்பவும் காயங்களாக வருது. இதுதான் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிஷர் இன் ஆனோன்னு சொல்லுவாங்க, பௌத்திரம்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனல் ஃபிஷர் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறது பௌத்திரம். ஸோ இது என்ன ஆகுனா, ரொம்ப நாளாக இந்த ஃபிஷர் இருந்து நம்ம ஆசனவாய் பகுதிக்கு சைட்லேயே நமக்கு வந்து ஒரு சின்ன துளை மாதிரி ஏற்படுறதும் பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஆசனவாய் பகுதியில் ஏற்படுற பிரச்சனைகள் தான். சரிங்க, இதை நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இதில் முக்கியமாக இன்டர்னல் பைல்ஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா, ஆசனவாய் பகுதியில் வெளியில் ஒரு சின்ன டேக் மாதிரி வளர ஆரம்பிச்சிடும், சின்னதாக ஒரு க்ரோத்து. அது என்ன ஆகும், வெளிப்பக்கமாகவே இருந்து பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குது. இதுக்கு நான் சர்ஜரி பண்ணிட்டேனே, இனிமேல் பிரச்சனை இல்லையே நினச்சிங்கன்னா, 1 வருடமோ 2 வருடமோ கழித்து திரும்பவும் பிரச்சனை வரும். எத்தனை முறைங்க, 2 முறை 3 முறை பைல் சர்ஜரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமேல் என்னால் சர்ஜரியே பண்ண முடியாதுங்க, சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கான்னு அப்புறம் தான் நீங்கள் வரீங்க. ஆரம்பத்திலே இது ரொம்ப எளிமையாக இதை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயங்க.
என்னென்னா நீங்கள் உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி காரமாக ரொம்ப நான்வெஜ்ஜோ இல்லை ஆல்கஹால் ஸ்மோக்கிங் நிறைய இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது கூடவே உணவு முறையில் நிறைய நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள், காலையில் எழுந்தோடனே அப்படியே அழகாக டீ காஃபிலாம் ஸ்ட்ராங்காக குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல கட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, நல்ல நார் சத்து இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு டீயோ ஒரு காஃபியோ, இல்லை நிறைய பேர் வீடுகளில் மூலிகைகள் நிறைய இருக்கும், அந்த இலைகளை பறித்து டீ மாதிரி காலையில் குடிச்சிக்கோங்க. கொய்யா இலை தேநீர் ரொம்ப சிறந்தது. செம்பருத்தி மலர்கள் இருந்தால் அதை நீங்கள் டீயாக குடிக்கலாம். சங்கு புஷ்பம் நிறைய பேர் வீடுகளில் இருக்கும், அதையும் குடிக்கலாம். எலுமிச்சை இலைகள் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் டீ மாதிரி காலையில் குடிச்சிட்டே வாங்கலாம். ஸோ அந்த நார் சத்து உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இருக்காதுங்க. இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? காலையிலே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நீர் ஆகாரம் குடிக்கலாம், அவ்வளோ நல்லது. ஸோ பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது, இதில் மாதிரி எனக்கு ஆசனவாய் பகுதியில் எனக்கு ரொம்ப நாளாக எரிச்சல் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க, மோஷன் போகவே முடியல அப்படின்னு. ஸோ அவர்களுக்கு எல்லாமே இந்த நீர் ஆகாரம் சிறந்தது. இதில் ஒவ்வொரு நோய்க்குமே வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா? வாதம் தொடர்பாக உங்களுக்கு வாத உடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாத உடல் இருந்தால் அதில் வர மூலம் எப்படி இருக்கும்? அப்போது அந்த உடலில் ஒரு ட்ரைனஸ் தெரியும், மலம் ரொம்ப வறண்டு மலம் வெளியேறுவதற்கே நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. இதுவே பித்தம் உடலினருக்கு வரக்கூடிய மூலம் சொல்லவே வேண்டாங்க, ஏற்கனவே உடல் உஷ்ணம், பித்தம்னாவே இன்னும் உடல் உஷ்ணம் அதிகமாகிடும். அப்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும், மோஷன் போகும்போது எரிச்சல் தாங்க முடியலங்க, ப்ளீடிங் அதிகமாக வருது அப்படின்னு சொல்வீங்க. இதுவே கப உடலினருக்கு மூலம் வருது அப்படின்னா உடல் குளிர்ச்சி தன்மையில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் மூலப்பகுதியில் ஆசனவாய் பகுதியில் நமக்கு என்ன ஆகுனா ஒரு உஷ்ணம் இருக்கும், அடிக்கடி பேதி போகிற மாதிரியோ இல்லை சளி மாதிரியான ஒரு திரவம் ஃப்ளூயிட் வர மாதிரியோ இருக்கும். அப்போ உடலில் எந்த உடல் வாகு உங்களுக்கு இருக்குது, எந்த தாது பாதிக்கப்பட்டதுனால மூலம் வருதுன்னு தெரிஞ்சு அதற்கான சிகிச்சை எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இருக்குங்க. அப்போது இந்த 3 தோடங்களையும் தெரிஞ்சு நம்ம எடுக்கக்கூடிய உணவு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் சித்த மருத்துவத்தில் எக்ஸ்டர்னலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூல மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க, க்ரீம் மாதிரி இது இருக்கும். இதை நல்லா நீங்கள் எக்ஸ்டர்னலாக மூலப்பகுதியில் ஆசனவாய் பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு ஃபிஷர் இருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்குது, பைல்ஸ் இருக்குது, அப்போது ஆசனவாயில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த களிம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக அந்த நார் சத்து அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, வாழைத்தண்டு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. வாழைப்பூ நம்ம ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிக்கலாம். இந்த வாழைப்பூ ஒரு 2-3 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் பனங்கற்கண்டு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி குடிங்க. டெய்லி ஒரு 100 ml அளவுக்கு இதை குடிச்சிக்கிட்டே வாங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 100 ml அளவுக்கு இதை ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்காது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா நவமூல மெழுகு அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்குது, இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்டர்னலாக அதை பயன்படுத்தலாம். பிஞ்சு கடுக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை நம்ம நெய்யோடு கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ காலையிலையும் இரவும் இந்த பிஞ்சு கடுக்காய் பொடி காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து இந்த பிஞ்சு கடுக்காய் பொடியை நம்ம தேன்லேயோ இல்லை நெய்லேயோ சாப்பிடலாம். நெய்யில் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தேன்லேயும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இல்லை அதுக்கு அடுத்ததாக ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் சில மருந்துகளும் கொடுத்துட்ருக்குறோம். அது நெய் வகையை சார்ந்த மருந்துகள் தான். மூலத்துக்கான ஸ்பெஷல் நெய் மருந்தும் இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம இப்போ ஒரு வாட்டி நமக்கு மூலம் இருந்து அது உணவு முறையெல்லாம் எடுத்து மெடிசன் எடுத்து அதை க்யூர் பண்ணிட்டோம், திரும்பவும் வராமல் இருக்கணும்னா உணவு முறையை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஆயுள் முழுவதும் மூலப்பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.